இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். களத்தில் இருக்காரா இல்லையான்றது மக்கள் தானே தீர்ப்பு சொல்லணும். அது மக்கள் தீர்ப்புக்கு பிறகு தான் யார் களத்தில் நிற்கிறார்கள், யார் களத்தில் இல்லாமல் போனார்கள், காணாமல் போனார்கள் என்பதெல்லாம் நாம் தேர்தல் தேதி இன்றைக்கு அறிவித்து வாக்கு பதிவு செய்து தீர்ப்பு வருகிற போது தான் களத்தில் யார் யார் நிற்கிறார்கள் என்பதும் யார் யார் காணாமல் போகிறார்கள் என்பதும் அது மக்களுடைய தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு. பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். தம்முடைய தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சிங்கிறார். விஜய் சொல்றாருன்னா நம்மளை பற்றி சொல்றாரு. அவர் மகாத்மா காந்தியா, உத்தவரா, புத்தரா? 500 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு 25% மட்டும் கணக்கான் வைத்து 78% அப்படியே கருப்பம்பளமாக வைத்து எங்கே கொண்டு வச்சிருக்காரு தெரியல. மத்திய அரசாங்கம் பார்த்து சிபிஐ விசாரணைக்கு போறதுக்கு முன்னால விஜய் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபியினர், பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு வந்ததுக்கு பின்னால அன்னைக்கு பேசுறாரு. 2 கட்சியும் மட்டும் பேசுகிறார். ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி. நம்ம 2 பேர்த்த மட்டும் பிஜேபியை விட்டுட்டாரு. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. சிபிஐ திறமையா பேச முடியும். வெக்கப்படாத வேதனையோட திருடர்களுடைய முகத்தை கிழித்து எறிக்கலாம். பக்கம் பேசுங்க, நிக்கலாம். யாரும் பயப்படாதீங்க. பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். அவரெல்லாம் செல்லா காசுங்க. இப்போ அவர் செல்லா காசு. அவர் பேச்செல்லாம் நீங்கள் போய் நீங்கள் தான் பெருசாக எடுத்துக்கிறீங்க. செங்கோட்டையே எங்கிட்ட இருந்து போய் அவர் எங்கே யாருமே ஏற்றுக்கிறாதனால அங்கே போயிருக்காரு. எங்கள் கட்சியில் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த கட்சியில் இருக்க கட்சிக்காரன் தொண்டனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்திச்சு அவன் பதவியை பெறுவாங்க. அவன் சுகத்தை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். அவங்க போனவங்களாம் மரியாதை கொடுக்கணுமா? விடுங்க சார். செல்லாத காசை எல்லாம் போயிட்டு பேசக்கூடாது. எல்லாம் பேசாது. அதெல்லாம் தெரியாதவங்கெல்லாம் விடுங்க. ஊரில் காணாமல் போனாலும், ஊரில் திருவிழா காணாமல் போனாலெல்லாம் போய் பேசிக்கிட்டு விடுங்க. நீங்கள் விஜய் கட்சி 3வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கு. இப்போ ஒரு செய்தியாளர் சந்திக்க போறாரு. கேட்டால் முதல்வர் நல்ல செய்தியாளர் சந்திப்பு நடத்துன்றாரு. நீங்கள் எப்படி பார்க்க சொல்றாரு? மூத்த அரசியல்வாதி அவர் சந்திச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாதனை தான்ப்பா. சந்திச்சாலே அவர் கட்சி தொடங்கின சாதனை என்று சொல்கிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி கணக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாருன்னே அதே ஒரு சாதனை தானே. விஜய் தொடர்ச்சியாக அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சித்துட்டு வராரு. யார் விமர்சனம் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா? வெள்ளையா கருப்பா? வெள்ளையா கருப்பா? கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளோ? வருமான வரி எவ்வளோ செலுத்தியிருக்காரு? இன்றைக்கும் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அது வேறு விஷயம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. உண்மையிலே ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தை நான் வெளிப்படையாக இவ்வளோ தான் வாங்கினேன், நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால் கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு. அப்போது டேக்ஸு அது குறைவு. இது வரி பில்லியாது. அதனால் யார் யாரை விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனை யார்? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜுனா அவர்கள். இன்றைக்கி இந்த கட்சியை யாருடைய படத்தில் நடக்குது? லாட்டரி படத்தில் தான் நடக்குது. இன்றைக்கி கட்சியை லாட்டரி படத்தில் இன்றைக்கி நடக்குது. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே ஒரு அருகதை இல்லைன்னு தான் நினச்சி நான் சொல்கிறேன். ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. விஜய் பேசும்பொழுது மற்றும் பலர்னு சொல்கிறாரு. அது அப்படியே, அதாவது என்னென்னா, நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி வருது சார், நானும் ரவுடி என்ன ஜீப்பில் ஏற்றுக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை.
போட்டியை வந்து அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் வந்து உடனே வந்து நானும் ரவுடி என்ன ஜீப்பில் ஏற்றுங்கன்னா அது எப்படி முடியும்? புளியை பார்த்து பூனை சுட்டுச்சுன்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. விஜய் நான் வந்து புரட்சி தலைவர் போல இருக்கேன், புரட்சி தலைவி அம்மா போல நான் வருவேன்னு சொன்னா, புரட்சி தலைவர் வீட்டுக்கு போயாச்சுன்னா வந்த உடனே சாப்பிட்டீங்களா, சாப்பிடலன்னா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இதே விஜய் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு ஆளு இப்போ ஒரு ரசிகர்களை போனாங்கன்னா பார்க்க முடியுமா? முடியாது. புரட்சி தலைவரை பார்க்க முடியும், அவரை மாதிரிலாம் வரவே முடியாதுங்க. சத்தியமா சொல்றேன். தன்னுடைய வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களை அரவணைச்சு வாழ தெரியல. பெத்த தகப்பன் வர்றாங்க, வீட்டுக்குள்ளார விடாதீங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சவர் இதே விஜய். எங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் இல்லைன்னா இவரெல்லாம் வந்திருக்க முடியாது. நாங்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும், அவருக்கு ஆக்டிங்கே தெரியாது. எத்தனை டேக்கு ரசிகன் படத்துலலாம் எத்தனை டேக் தெரியுங்களா? சாங் ஆட தெரியாது. அவரை அப்படி வந்து பிடிச்சி அவரை வந்து வரவழைச்சு இவ்வளோ தூரம் அவர் பாடுபட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி இந்த நிலவுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம வெளியில தள்ளி விட்ட ஒரு மனுஷன் தான் விஜய். அப்படிப்பட்ட ஆளு என்னைக்குங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை வந்து புரிஞ்சுக்க முடியும்? என்னுடைய ஆதங்கம் அதுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.